ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். மற்றுமொரு புதிய மாதம், புதிய நாள், புதிய வாரத்தில் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றைய தினமும் நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதய நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். நாங்கள் இப்போது அகதிகள் இல்லையா? கோத்தாவிடம் கேப்பாப்புலவு வழிவடக்கு மக்கள் கேள்வி என்ற பிரதான தலைப்புடன் உதயன் பத்திரிகை இன்று வெளிவந்துள்ளது. எங்களது சொந்த நிலங்களில் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டு இன்னமும் அகதி முகாம்களிலே வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளோம். இப்போதும் நாங்கள் அகதிகள் தான், எங்களுக்கான எந்த வசதிகளும் கிடையாது. இவ்வாறான நிலையில் அகதிகள் என்று இலங்கையில் யாரும் கிடையாது என்று அரசு கூறியிருப்பது உலகை ஏமாற்றவே. இவ்வாறு வேதனையோடு தெரிவித்தனர் வழி வடக்கு மற்றும் கேப்பாப்புலவு மக்கள். ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலாக சொந்த இடங்களில் இருந்து துரத்தப்பட்ட 1208 குடும்பங்களைச் சேர்ந்த வழி வடக்கு மக்கள் இன்னமும் மீள்குடியமர அனுமதியின்றி அகதி முகாம்களிலேயே தங்கியுள்ளனர். இது குறித்து தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் அண்மையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கிளிநொச்சி ஜெயந்தி நகரில் சிறுவர் இல்லத்தை திறந்து வைத்து பேசிய பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற போர் காரணமாக தமது சொந்த நிலங்களை விட்டு இடம்பெயர்ந்திருந்த அனைத்து மக்களும் மீள்குடியேற்றப்பட்டு விட்டனர் என கூறினார். இப்போது இலங்கையில் அகதிகள் என்று எவரும் கிடையாது என்று அவர் தெரிவித்திருந்தார். இன்னமும் அகதி முகாம்களிலும் சொந்த இடங்களற்ற வேறு பகுதிகளிலும் அல்லல்படும் ஆயிரக்கணக்கான மக்களை கோத்தாபயவின் இந்த அறிவிப்பு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அகதிகள் எல்லோரும் மீள்குடியேற்றப்பட்டு விட்டனர் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. அப்படியானால் எங்களுடைய மீள்குடியேற்றம் கிடப்பில் போடப்பட்ட விடயமாகி விட்டதா? உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் எங்களது நிலங்களை நிரந்தரமாக தனது பிடிக்குள் வைத்திருக்க படைத்தரப்பு நினைக்கிறதா? அதனாலேயே எல்லோரும் மீள்குடியேற்றப்பட்டு விட்டதாக உலகுக்கு கூறி மீள்குடியேற வேண்டிய எங்களது பிரச்சனையை அரசு மூடி மறைத்துள்ளது என வழி வடக்கு மக்கள் தெரிவித்தனர். இதுபோன்று தமது சொந்த நிலத்தில் குடியேற கேப்பாப்புலவைச் சேர்ந்த 110 குடும்பங்களுக்கும் அரசு அனுமதி மறுத்து அவர்களை எந்தவித அடிப்படை வசதிகளும் அற்று சூரியபுரம், சீனியா மோட்டை போன்ற வேறு இடங்களிலே தங்க வைத்துள்ளது. குறித்த பகுதிகளில் குடி தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. குளியல், சமையல் முதலான தேவைகளுக்கு கூட இங்கு தண்ணீரை பெற முடியாது உள்ளது. இதனால் 4-5 நாட்களுக்கு மேலாக குளிக்காமலேயே இந்த மக்கள் அவலப்படுவதாக தெரிவித்தனர் என உதயனின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு பாதகமான நிலைமை அல்லது பாதகமான பிரேரணை அல்லது பாதகமான தீர்மானம் எடுக்கப்படக்கூடும் என்ற நிலையில் அதனை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை தற்போது இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இதில் ஒரு கட்டமாகவே தற்போது இடம்பெயர்ந்த எவரும் இலங்கையில் இல்லை என நிரூபிக்க அல்லது கூறுவதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. இந்த செய்திகள் தற்போது சிங்கள, ஆங்கில மற்றும் தமிழ் ஊடகங்களில் பெரும்பாலாக வெளிவந்துள்ளன. அந்த செய்தியை தவிர உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கிழக்கு மாகாண சபையில் திவிநகும கால அவகாசம் கோரும் கூட்டமைப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. திவிநகும சட்டமூலத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பில் கிழக்கு மாகாண சபை நாளை செவ்வாய்க்கிழமை விவாதிக்க உள்ள சூழ்நிலையில் இது விடயத்தில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு கால அவகாசம் ஒன்றை கோருவதற்கு கிழக்கு மாகாண சபையின் பிரதான எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று தீர்மானித்துள்ளது. திவிநகும சட்டத்தில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்து நாம் விரிவாக ஆராய வேண்டியுள்ளது. எடுத்த எடுப்பிலே இதற்கு ஆதரவு அளித்தோ அல்லது எதிர்த்தோ எமது தீர்மானத்தை அறிவித்து விட முடியாது. எனவே இதற்கு கால அவகாசத்தை கோர தீர்மானித்துள்ளோம் என தமிழ் கூட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் நல்லிணக்கத்தை இந்தியாவே சீர்குலைக்கிறது, குற்றம் சாட்டுகிறது இலங்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கையில் போருக்கு பின்னரான நல்லிணக்க முனைப்புகளை சீர்குலைக்க இந்தியா தொடர்ந்து முயற்சித்து வருவதாக இலங்கை அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. இந்திய ஊடகங்களே இவ்வாறான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக இலங்கை அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறார். ஜனாதிபதியின் முயற்சியை கடந்த கால முயற்சிகளுடன் ஒப்பீடு செய்வது தவறானது. 80களில் தமிழ் ஆயுத குழுக்களுக்கு இந்தியாவே பயிற்சி வழங்கியது. அதுவே இன முரண்பாடுகளை தீவிரமடைய வழிவகுத்தது. 2009ஆம் ஆண்டு வன்னியில் புலிகளுக்கு எதிரான போர் முன்னகர்வுகளை தடுத்து நிறுத்த இந்தியா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் தீவிர முயற்சிகள் செய்தன. ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி இலங்கை வெற்றி பெற்று விட்டதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளதாக அந்த
என்ற செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் இந்தியா அழுத்தம் கொடுத்தாலும் படை முகாம்கள் அகற்றப்படாது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய அரசு மூலம் அழுத்தம் கொடுத்தாலும் ஒருபோதும் அங்குள்ள படை முகாம்களை அகற்றப் போவதில்லை என இலங்கை அரசு தீர்மானித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் எதிர்வரும் 10ஆம் திகதி இந்தியாவிற்கு சென்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குடன் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சின் போது வடக்கில் உள்ள அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் ராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்தல், கிழக்கு மாகாண சபை ஆட்சி விவகாரம், முஸ்லிம் காங்கிரசின் செயற்பாடுகள் தொடர்பாக இந்திய அரசிடம் கூட்டமைப்பு பேச்சு நடத்தும் என ஊகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என்று இந்தியா ஊடாக கூட்டமைப்பு எவ்வகையான அழுத்தங்களை கொடுத்தாலும் ஒருபோதும் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்பட மாட்டாது என்று அரசின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 1959ஆம் ஆண்டு முதல் ராணுவ முகாம்கள் இயங்கி வருவதாகவும், எனவே தேசிய பாதுகாப்பு கருதி இந்த முகாம்களை அகற்ற முடியாது எனவும் இலங்கை பதிலளிக்கும் என கூறப்படுவதாக அந்த கொழும்பு ஊடகம் தகவல் வெளியிட்டு உள்ளதாக உதயனின் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் $500 மில்லியன் சீனா இலங்கைக்கு வழங்கியது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பாதை அபிவிருத்திக்காக பெரிய அளவிலான கடன் உதவியாக $500 மில்லியன் வழங்க உள்ளது. நாட்டின் வடக்கு தெற்கு பகுதிகளின் பாதைகளை நிர்மாணிப்பதற்கான 2ஆம் கட்ட கடன் உதவியாகவே சீனா $500 மில்லியன் இலங்கை அரசுக்கு வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தென் பகுதிக்கு 337 கோடியே 61 லட்சத்து 60,000 ரூபாவும், வடபகுதிக்கு 401 கோடியே 4 லட்சம் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பிரேரணை நிறைவேற்றம் என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தியும் உதயன் பத்திரிகையின் அதன் முன் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். வடக்கு மாகாண சபை தேர்தல் வரை தெரிவுக்குழுவுக்கு கூட்டமைப்பு வராது, ஆருடம் கூறுகிறார் அமைச்சர் தினேஷ். பேச்சுக்கு தயார் எனவும் அறிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. வடமாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறும் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இணைந்து கொள்ளாமல் ஒளிவு மறைவு விளையாட்டில் ஈடுபடும் என்றே எனக்கு தோன்றுகிறது என்று ஆளும் கட்சியின் பிரதான கொறடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன ஆருடம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழு விவகாரம் அரசியல் தீர்வு தொடர்பில் விவரிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கம் ஒருபோதும் தயக்கம் காட்டவில்லை. கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை அரசாங்கம் நிராகரிக்கவும் இல்லை. ஆனால் தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு என்று வரும்போது பாராளுமன்ற தெரிவுக்குழுவே பொருத்தமான இடமாகும். இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உணர்ந்து கொண்டுள்ளது. ஆனால் தெரிவுக்குழுவில் இணைந்து கொள்ள தயக்கம் காட்டி வருகிறது. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சர்வ கட்சிகளும் இணைந்தே தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பது கூட்டமைப்புக்கும் தெரியும். இதனால் தான் அரசாங்கம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் டெசோ தீர்மானம் ஐநா சபையில் கையளிப்பது இலங்கைக்கு அவமானம், ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. டெசோ தீர்மானங்கள் ஐநாவில் கையளிக்கப்படுவது என்பது இலங்கைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் விடயமாகும். தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுடன் அரசாங்கம் ராஜதந்திர ரீதியிலான நட்புறவுகளை முன்னெடுக்காமையே இந்திய இலங்கை உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுவதற்கு காரணமாகும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அந்த கட்சியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான லக்ஷ்மன் கிரியல்ல மேலும் கூறுகையில், இந்திய மத்திய அரசாங்கத்துடனான நட்புறவை அதிக அளவில் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுடனான நட்புறவை வலுப்படுத்த வேண்டியது அவசியமானதாகவும், ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் இவ்வாறான நட்புறவுகள் வலுப்பட்டு இருந்தன. ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கம் தமிழ்நாட்டுடனான நட்புறவுக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை. அது மட்டுமல்லாது இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பில் டில்லியை விட தீர்மானம் எடுக்கும் சக்தி தமிழ்நாட்டுக்கு உண்டு. இதுவரை காலமும் அரசாங்கத்தின் எந்த ஒரு பிரதிநிதியும் தமிழ்நாட்டுக்கு சென்று அரசியல் முக்கியஸ்தர்களை சந்தித்து உத்தியோகபூர்வமான பேச்சுக்களை நடத்தியது இல்லை. இது இலங்கையின் ராஜதந்திர அரசியலில் பாரிய இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளதாக லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் பிரதிநிதிகளுடன் வெளிவிவகார அமைச்சர்
அமைச்சர் பீரிஸ் சந்திப்பு, ஐநா பொதுச்சபை அமர்வில் இன்று உரையாற்றுவார் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், புலிகள் மீதான தடைக்கு ஆதரவாக தமிழக அரசு ஆவணங்கள் சமர்ப்பிப்பு என்ற தலைப்பிலும், தம்புளை புனித பூமி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ஹைரியா ஜுமா பள்ளிவாசல் அகற்றப்படும் அபாயம், காப்பாற்றும் நடவடிக்கையில் பள்ளிவாசல் நிர்வாக சபை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வீரகேசரியின் அதன் முன்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, எல்டிடிய தாமத் தர்ஜனையா இளம்வாதின்ட்ட இந்தியா தஹஞ்சு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய திவ இன வெளிவந்துள்ளது. விடுதலை புலிகள் இன்னும் அச்சுறுத்தலாகவே இருக்கின்றனர், ஈழவாதிகளுக்கு இந்தியாவில் தடை என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தினால் இன்னமும் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய உள்விகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் ஈழவாதிகள் தமது ஈழக்கோரிக்கையை இன்னும் கைவிடவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ்நாடு உட்பட தென்கில் சில அமைப்புகள் ஆதரவாளர்களின் ஆதரவுடனும் ஒத்துழைப்புடனும் தமது கனவை நிறைவேற்றிக் கொள்ள நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக இந்திய மத்திய அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் இந்தியாவிற்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக இந்திய உள்விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக திவ இன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் நவ அக்ராமத்தேவருக்கு தோரா கேனியமட்ட சாக்காச்சா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு முக்கிய செய்தியையும் திவ இன பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, சேவேட்ட நேவத்த ஆவுத் வர்ஜன மாச துணே வெட்டுபாத் உப குலபதிவாரியாகி இல்லிமா ஆச்சாரவரு இவத்த தமாதி என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. மீண்டும் பணிக்கு திரும்பினால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த 3 மாதங்களுக்கான சம்பளம் வழங்கப்படும் என்ற உபவேந்தர்களின் கோரிக்கையையும் விரிவுரையாளர்கள் புறந்தள்ளியதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் 6% கல்விக்கு ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தமது போராட்டத்தை கடந்த 90 நாட்களுக்கு மேலாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் பணிக்கு திரும்பும் பட்சத்தில் கடந்த 3 மாத சம்பளங்களை வழங்க தயார் என அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் அந்த கோரிக்கையையும் நிராகரித்து அந்த விரிவுரையாளர்கள் தமது தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக லங்கா தீப பத்திரிகை அந்த பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியை தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, பொலிசியேதி செக்கக்கருவக்கு ஹமுவென் நீதிඥ மறையாட்ட ஓன வெலாவக்க இட பொலிஸ்பத்திகே நியோகியாக் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரை எந்த நேரத்திலும் சட்டத்தரணி ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, காவல்துறை மா அதிபர் உத்தரவு என்ற தலைப்பில் அந்த கட்டமிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இவையே இன்றைய தினம் தாயக நாளிதழ்களில் வெளிவந்திருந்த முக்கிய செய்திகளாக காணப்பட்டன. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். 2 நாட்களுக்கு மட்டுமே காவிரி நீர், கர்நாடகம் பிடிவாதம் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 13,000 கன அடி தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற உத்தரவை அடிபணிந்து கர்நாடகம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் கிருஷ்ணராஜசாகரர் அணையிலிருந்து வினாடிக்கு 8,596 கன அடியும், கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 4,500 கன அடியும் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. எனினும் இன்னும் 2 நாட்களுக்கு மட்டுமே காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் செப்டம்பர் 19ஆம் தேதி புதுடில்லியில் அதன் தலைவர் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இரு தரப்பினரும் வாதத்தையும் கேட்ட பிரதமர் மன்மோகன் சிங் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து கர்நாடகம் வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் இதை மறுபரிசீலனை செய்யுமாறு கர்நாடக அரசு பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் ஆணையத்தின் உத்தரவை அமல்படுத்துமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனை அடுத்து விவசாயிகளின் கடும்
எதிர்ப்பையும் மீறி உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பணிந்து கர்நாடகம் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்தது. இதற்கு விவசாயிகள் கண்டன அமைப்புகள் கர்நாடக அரசாங்கத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர ரயில் சரக்கு கட்டணத்திற்கு இன்று முதல் சேவைகள் வரி, ஜெயலலிதா கண்டனம் என்ற தலைப்பிலும், புதிய அமைச்சரவையில் திமுக இடம்பெறாது கருணாநிதி என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும், தெலுங்கானா பேரணி போர்க்களமான ஹைதராபாத் என்ற தலைப்பில் சில புகைப்படங்களுடனும் ஒரு முக்கிய செய்தியையும் தினமணி வெளியிட்டுள்ளது. அதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். நள்ளிரவில் காவிரியில் 9,000 கன அடி தண்ணீர் திறப்பு, வேறு வழியில்லை என்று முதல்வர் ஷெட்டர் புலம்பல் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். அதனை தவிர கர்நாடகாவுக்கு நியாயம் கிடைக்கும், முதல்வர் ஷெட்டர் சமாதானம் என்ற தலைப்பிலும் அந்த தண்ணீர் திறந்து விடப்பட்ட விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வரின் ஒரு அறிவிப்பை ஒரு முக்கிய செய்தியாக தினமலர் வெளியிட்டுள்ளது. அவையே இன்றைய தினம் நாளிதழ்களில் வெளிவந்திருந்த முக்கிய செய்திகளாக காணப்பட்டன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.